ஆண்டாண்டு காலமா பரம்பரை அடமொழியோட வாழ்ற குடும்பமா. வணக்கம் அன்பு நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம திருப்பூர் ஜிஆர் டெய்லர் சேனலில் பார்த்தீங்கன்னா அற்புதமான மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மாடல் வந்து நீங்களும் ஸ்டிச் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்கலாக என்னென்னலாம் ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள், பேச்சை கேளுங்க, கண்ணில் நம்ம என்ன சொல்லிக் கொடுக்குறோம் அப்படிங்கிறது எல்லாமே கவனமாக பாருங்கள். என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் கவனமாக பாருங்கள். நம்ம சேனலுடைய நோக்கமே பார்த்தீங்கன்னா கற்போம் கற்பிப்போம் அப்படிங்கிறத நம்ம சேனலுடைய நோக்கம். நான் கற்றுக்கிட்டு உங்களுக்கு கற்றுறேன். மாடலுக்காக பார்த்தீங்க அப்படின்னா தர்மாக்கோல் எடுத்துருக்கோம். தர்மாக்கோல் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாருங்கள், அழகாக தர்மாக்கோல் உள்ளே வச்சு பூ கட்டுற மாதிரி ஒரு சுற்றி நம்ம லாக் பண்ணுறோம். நம்ம எதை எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே கவனமாக பாருங்கள். அதே போல் வந்து நீங்களும் வந்து முயற்சி பண்ணுங்கள். நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய நண்பர்கள் மாடல் ப்ளவுஸில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி வீடியோவை பாருங்கள். பார்த்துட்டு சேம் நீங்களும் அதே போல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து நமக்கு ஃபோட்டோஸ்லாம் அனுப்புகிறீங்க. ரொம்ப சிறப்பு, வாழ்த்துக்கள். நம்ம மாடல் வந்து உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் கடை வச்சிருந்த நண்பர்களாக இருந்தாலும் சரி, இல்லை பிகினர் வந்து நான் இப்போ தான் மாடல்லாம் தைச்சு பழகிட்டு இருக்கேன், பேசிக் மாடல் ஹெவி மாடல் எல்லாமே இப்போ தான் பழகிட்டு இருக்கேன் அப்படிங்கக்கூடிய நண்பர்களும் நம்ம மாடலை பார்த்துட்டு நீங்களும் உங்கள் கஸ்டமருக்கு எல்லாமே தைச்சு கொடுங்க. புதுசாக வந்து நீங்கள் மாடல் தைச்சு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாடிக்கையாளர்கள் வந்து தொடர்ந்து அதிகமாக வருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேக் தட் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். பேக் தட் நான் ஏற்கனவே ட்ராயிங்லாம் பண்ணி வச்சுட்டேன். கழுத்துடைய இறக்கம், கழுத்துடைய ஓப்பன் பகுதி இந்த ரெண்டுமே வந்து நீங்கள் மார்க் பண்ணிங்க. அதாவது உங்களுடைய ப்ளவுஸ் அளவு வந்து எவ்வளோ இருக்கும் அந்த அளவு வந்து நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைனுக்காக நீங்கள் ட்ராயிங் பண்ணிக்க. நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு ஃபோம்லேயும் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கங்க. நான் ஃபோம்லேயும் ட்ராயிங் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். துணியில் பண்ணிங்கன்னா ஃபோமில் பண்ண வேண்டியதில்லை. ஏதோ ஒன்றில் மட்டும் நீங்கள் ட்ராயிங் பண்ணிக்கலாம். நான் வந்து உங்களுக்கு தெரியணும், வீடியோக்காக தெரியணுங்கிறதுக்காக நான் ரெண்டுலேயுமே மார்க் பண்ணி தான் நான் எப்பவுமே கட் பண்ணுவேன். இந்த ஷேப் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கண்ணாடி கிளாஸ் மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நடுவில் வந்து நம்ம கட் பண்ணிக்கிறோம். எதனால் நடுவில் கட் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக நிதானமாக பார்த்திங்க அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். ஒரு சூப்பரான அவுட்புட் வந்து இன்றைக்கி நம்ம கொடுக்க போகிறோம். இந்த மாடல் வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்தெந்த ஊர்லேருந்து நண்பர்கள் வந்து நம்ம வீடியோ எல்லாமே பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் உங்கள் ஊர்களை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஊர் ஸ்பெஷல் வீடியோஸ் எல்லாமே நம்ம பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது எந்த ஊர் ஸ்பெஷல் அப்படிங்கிறத நீங்களே சொல்லிடுங்க. நண்பர் வந்து சொல்ல வேண்டாம், யாரோ சொல்கிறாங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இது எந்த ஊர் ப்ளவுஸ் அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கழுத்து பகுதி வந்து நம்ம தைக்கிறோம். கழுத்து பகுதி தைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா கழுத்துடைய இந்த ரவுண்டு பகுதி மட்டும்தான் நம்ம தைக்கிறோம். எக்ஸ்ட்ரா பகுதி எல்லாமே அவுட்லைன் இல்லாமல் நம்ம தைக்காமல் கழுத்து பகுதி மட்டும்தான் நம்ம தைக்கிறோம். சேம் இதே போல் நான் தைக்கிற மாதிரியே நீங்களே தைங்க. வீடியோ வந்து முழுமையாக ஒரு முறை பார்த்துட்டு ரெண்டாவது நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஒரு முறை வீடியோ பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் மூவ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாக ஈஸியாக இருக்கும். நீங்கள் வீடியோ பார்க்க வந்து நீங்கள் பண்ண வேண்டியதில்லை. ஒரு முறை வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு ஐடியா கிடச்சின்னா உங்கள் ஐடியாவை வச்சு நீங்களே தொடர்ந்து பண்ணலாம். அப்படி இல்லைனா வேணால் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா கழுத்து பகுதி எல்லாமே பார்த்திங்கன்னா ஜக்கா வந்து போட்டு விட்டுக்கலாம். நம்ம திருப்பூர் ஜிஆர் டெய்லர் சேனலில் பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் எல்லாமே ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம். ஆன்லைன் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் புக் பண்ணிக்கங்க. கீழே எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, குரூப் இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணுற நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. இல்லைங்க நான் யூடியூப் வழியாக ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஜாயின் பட்டன் இருக்குது. ஜாயின் பட்டனை தொட்டுட்டு அதில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எந்த பேமெண்ட் வந்து செட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணிவிட்டு நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி விட்ருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கழுத்து பகுதியில் லைனிங்கில் ஒரு ஊசி அடையும், இப்போ வெளிப்புறத்தில் ஒரு ஊசி அடை வந்து நம்ம போட்டிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ ஷோல்டர் பகுதி வந்து நம்ம தைக்கிறோம். ஷோல்டர் பகுதி தைச்சிட்டு ஃபுல்லாக வந்து அவுட்லைன் எல்லாமே நம்ம தைச்சிக்கிறோம். அவுட்லைன் தைக்கும்போது நான் என் கையெல்லாம் எப்படி வச்சு தைக்கிறேங்கிறதெல்லாம் நல்லா கவனமாக பாருங்கள். இந்த சுருக்கு எல்லாமே வரக்கூடாதுங்கிறக்காகத்தான் நான் கை வந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். அப்போ தான் அந்த சுருக்கு எதுவுமே வராமல் இருக்கும். நான் தைக்கிற மாதிரியே நீங்களும் தைங்க. அட்டகாசமான மாடல் வந்து நீங்கள் அவுட்புட் வந்து சூப்பராக கொடுக்கலாம். ஏன்னா நம்ம சேனலுடைய நோக்கமே கற்போம் கற்பிப்போம். நான் கற்றுக்கிட்டு உங்களுக்கு கற்றுறேன், சிறப்பாக நீங்கள் கற்றுக்குங்க. மிக விரைவில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸ் வந்து எப்படி அளவெடுத்து கட் பண்ணணும் அப்படிங்கிற மெஷர்மெண்ட்டு வச்சு நம்ம இன்ச்சி டேப்பை வச்சு ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம கட் பண்ணி காட்ட போகிறோம். பெரிய வீடியோவாக இருக்க போகுது, ஆனால் செம சூப்பரான வீடியோ. எனக்கு டெய்லரிங்கே தெரியாது, நான் ஒரு ஜீரோ, எனக்கு சுத்தமாக தெரியாது அப்படிங்கிற நண்பர்களும் கூடி கற்றுக்கலாம். அந்தளவுக்கு நம்ம சூப்பரான மாடல் தான். ப்ளவுஸை வந்து நம்ம சொல்லித்தர போகிறோம். மாடல் கிடையாது, அதாவது ப்ளவுஸை வந்து மாடலாக எப்படி நம்மளே கட் பண்ண போகிறோங்கிறத பற்றி நான் சொல்லித்தர போகிறேன். சாதா ப்ளவுஸு நீங்கள் செமையாக வந்து கட் பண்ண போகிறீங்க. எல்லாருமே தயாராக இருங்க. மிக விரைவில் அந்த வீடியோ வரப்போகுது. எப்போ வீடியோ வரும் அப்படிங்கிறத நான் கம்யூனிஸ்ட் போர்ட்டில் வந்து போட்டுடுறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபோம் வந்து ப்ளவுஸுக்கு ஆப்போசிட் கலர், அதாவது saree கலரில் நீட்டாக வச்சு அயன் பண்ணி அவுட்லைன் எல்லாமே நான் தைச்சிட்டு இப்போ மாடலுக்காக நான் மார்க் எல்லாமே பண்ணுறேன். எப்படி பண்ணுறேங்கிறது எல்லாமே நல்லா கவனமாக பாருங்கள். நம்ம அந்த பால் மாடல் வந்து எந்த சைடு வேணுமோ அந்த சைடுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இப்போ வைக்க போகிறோம். லெஃப்ட் சைடு ரைட் சைடு எந்த சைடில் நம்ம வைக்கிறோம் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் புரிஞ்ச நண்பர்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த சைடில் வந்து பால் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஆப்போசிட்டில் வேணால் லெஃப்ட் சைடு வேணால் லெஃப்ட் சைடு, ரைட் சைடுனா ரைட் சைடு, உங்கள் சாய்ஸ் தான். இந்த ஒவ்வொரு பாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப கேப்பெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் நெருக்கமாக வச்சிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். கேப் விட்டு வைக்கிறீங்க அப்படின்னா வைக்கலாம், ஆனால் அந்த கேப் வந்து ஒரே மாதிரி அளவில் இருக்கணும். ஒரு பக்கம் கேப் அதிகம், ஒரு பக்கம் கேப் கம்மியாக வச்சிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த கேப்பை வந்து ஒரே மாதிரி வைக்க ட்ரை பண்ணுங்கள். எண்டு கார்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுடைய மாடல் ப்ளவுஸ் ப்ளேலிஸ்ட் எல்லாமே நான் கொடுக்குறேன். இந்த மாடல் முடிஞ்சுன்னா அப்படியே அடுத்தடுத்த மாடல் நிறையா இருக்குது. நீங்கள் இந்த மாடல் எல்லாமே பொறுமையாக நிதானமாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாடலை ட்ரை பண்ணுங்கள். முடியாதுன்னு சொல்லி முடங்கி உட்காந்துடாதீங்க. நமக்கு போய் மாடல் யார் பார்த்து தைக்கிறது அப்படின்னு சொல்லிலாம் உட்காராதீங்க. முயற்சி செஞ்சால் கண்டிப்பாக சூப்பரான மாடல் எல்லாமே நீங்கள் தைக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு சைடு வந்து நான் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத நல்லா கவனமாக பாருங்கள். இந்த பிசிறு வந்து தேவையில்லாத பிசிறை மட்டும் நான் கட் பண்ணிவிட்டு மேலே வச்சு எப்படி தையல் போடுறேன் அப்படிங்கிறத நல்லா கவனமாக பாருங்கள். 2 ஃபோமும் வந்து நேராக இருக்கிற மாதிரி நான் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக, ஏன்னா இந்த மாதிரி தைக்கும்போது என்னாகன்னு கேட்டிங்கன்னா ஒரு பக்கம் ஏற்ற இறக்கமாக வரங்காட்டி கீழே வந்து சுருக்கு வந்துடும், இல்லைன்னா கீழே நகர்ந்துடும். அந்த மாதிரி நகராமல் இருக்கிறதுக்கு பார்த்து பொறுமையாக மெதுவாக தைச்சிக்கங்க, அவசரமே இல்லை. இப்போ பாருங்கள் நான் கரெக்டாக வந்து எனக்கு இந்த மேலே கீழே பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் வந்துருச்சு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு ஊசி எடை போட்டு விட்டுக்கலாம். ஊசி எடை போட்டு விட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு தூக்காமல் இருக்கும், நல்லா அமுந்த மாதிரி இருக்கும். அமுந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் மேலே ஊசி எடை போட்டு விட்டுங்க. நான் சுற்றி இருக்கிற பிசிறு உள்ளே இருக்கிற பிசிறு எல்லாமே கட் பண்ணி விட்டேன், ஒரு 4 இன்ச்சு மட்டும் விட்டுட்டு நீங்களும் கட் பண்ணி விட்டுக்குங்க இதே போல். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கிராஸாக வந்து நம்ம கிளாத் கட் பண்ணிட்டு இருந்தீங்களா, அந்த கிளாத் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பைப்பிங் தயார் பண்ணுறக்காக தான் நான் பைப்பிங் வந்து தயார் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பைப்பிங் தயார் பண்ணுவது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். தெரியாத நண்பர்களை அதை பார்த்து கூட நீங்கள் தெரிஞ்சுக்க. அப்படின்னா எண்டு காலில் பைப்பிங் தயார் பண்ணுவது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறேன், பாருங்கள். மிகவிரைவில் பார்த்தீங்கன்னா இன்னும் சிறப்பான முறையில் பைப்பிங் வந்து ஈஸியாக தயார் பண்ணுற மாதிரி உருட்டு பைப்பிங் எப்படி தயார் பண்ணுறதுங்கிற பற்றி எல்லாமே நம்ம வீடியோ போட போகிறோம். தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் பார்த்து கற்றுக்கலாம். இந்த பைப்பிங் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த வளைவு பகுதி எல்லாமே பார்த்து கொஞ்சம் கவனமாக வச்சுக்கங்க, இழுத்துறக்கூடாது. மாடல் ப்ளவுஸை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இழுக்காது அப்படிங்கிறது சுத்தமாக கூடாது. கழுத்து இந்த வளைவுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அதற்கு தகுந்த மாதிரி தான் வந்து நீங்களும் இந்த வளைச்சி கொடுக்கணுமோ தவிர லைட்டாக சுருக்கு வந்துடுமோ அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பைப்பிங் கிளாத்தை வந்து இழுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல சுருக்கு ஏறிடும். நீங்கள் தைக்கிறதே பார்த்திங்கன்னா வேஸ்ட்டான மாதிரி ஆயிரும், ஒரு பக்கம் மட்டும் தூக்கிட்டு அல்லது இழுத்துக்கிட்டு வர மாதிரி ஆயிரும். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துருந்துங்க. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா கழுத்து பகுதி, கழுத்தோட இந்த வளைவு பகுதி பார்த்திங்கன்னா ரவுண்டு பகுதியை அதே போல் தான் நான் எப்படி மெதுவாக தைக்கணும் அதே போல் மெதுவாகவே தைக்கும், வேகமாகலாம் தைக்க வேண்டாம். மாடலை பொறுத்தளவு கொஞ்சம் மெதுவாக தான் வேலையாகும். நான் மாடல் ப்ளவுஸ்லாம் தைப்பேங்க, இருந்தாலும் சில சின்ன மாடல்ஸ் எல்லாமே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற நண்பர்கள் கீழே மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அல்லது நான் இப்போ தான் முதல்ல மாடல் எல்லாமே தைக்கிறேன், கற்றுக்கிட்டு இருக்கேன், பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற நண்பர்களும் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போ தான் மாடல்லாம் பழகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள். எத்தனை நண்பர்கள் இந்த மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி நான் எதிர்காலத்தில் வீடியோக்கள் கொடுக்கறதுக்கு முயற்சிகள் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பைப்பிங் வச்ச பகுதி எல்லா பகுதியிலுமே பார்த்திங்கன்னா ஜக்கா எல்லாமே 2 பக்கம் போட்டு விட்டுக்குங்க. நானும் ஜக்கா எல்லாமே போட்டு வச்சாச்சு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா பெரிய வேலை இருக்குது. பேக் தட்டு வந்து எடுத்தாச்சு. பேக் தட்டில் பார்த்திங்கன்னா இந்த சென்டர் எல்லாமே கரெக்டாக பண்ணிவிட்டு மார்க் பண்ணிங்க, சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கீழ்ப்பகுதியிலையும் பார்த்திங்கன்னா கீழே இடுப்பளவையும் சுற்றி அதை கரெக்டாக எடுத்து வச்சுட்டு சென்டர் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு டிசி மார்க் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கழுத்து பகுதி வந்து நம்ம டிசைன் ரெடி பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அந்த பேட்ச் வந்து மேலே வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தைக்கிறோம். லெஃப்ட் ரைட் குதிரை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த குதிரையை யூஸ் பண்ணிக்கங்க. அப்படி குதிரை இல்லை அப்படிங்கிற நண்பர்கள் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய குதிரையை வச்சே தைக்கலாம். ஆனால் கொஞ்சம் மெதுவாக தைக்கணும், பொறுமையாக தைக்கணும், அவசரப்படவே கூடாது. மெதுவாக தைச்சிங்க அப்படின்னா தான் இந்த வளைவு பகுதி எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியாக தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பக்கம் தூக்குன மாதிரி ஆயிரும், தைச்சதுக்கப்புறம் அசிங்கமாக போயிடும், பிரிச்சுட்டு இருக்கணும். நீங்கள் பீஸு கூட உட்காந்து சண்டை கட்டிகிட்டு இருக்கணும், என்னடா தைச்சதுக்கப்புறம் இப்படி ஆயிடுச்சு என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி
தேவையில்லாத உங்களுக்கு ஒரு மன உளைச்சல் வந்துடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக நிதானமாக தைங்க மாடலை பொறுத்த வரைக்கும். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா வச்சு பார்த்துக்கணும். இந்தலையும் பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் மேலே ஏறின மாதிரி ஒரு மாடலை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை கம்பல்சரி வரும். அந்த பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னா மெதுவாக தான் நீங்கள் தைக்கணும். குத்து அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா 3 4 சொல்லி வச்சு விட்றாதீங்க, இழுத்துட்டு போயிடும். குத்து வந்து 2.5 வைக்கிறீங்கன்னா 2.5 வச்சு ஃபுல் ஃபினிஷிங் பண்ணுங்கள். திடீர்னு 2.5லேருந்து 3 பாயிண்ட் வைக்கிறேன்ட்டு வச்சிங்க அப்படின்னா ஒரு சைடு தையல் வந்து கம்மியாக இருக்கும், இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா தையல் அதிகமாக இருக்கும். அதை கஸ்டமர் பார்க்குறாங்களோ இல்லையோ தைச்சதுக்கப்புறம் இந்த ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது, இழுத்துட்டு போன மாதிரி ஆயிரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு தையலையும் ஒரே மாதிரி வச்சுக்கங்க. நம்ம சேனலில் சொல்லித்தரது எப்படி சொல்லித்தரமோ அதே மாதிரியே நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா சைட்லேயும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த பைப்பிங் வச்ச கிளாத்தை அழகாக மடிச்சுட்டு மேலாப்பில் ஒரு ஊசி இடம் வந்து போட்டு விட்டுக்கிறோம். நான் வந்து குதிரை மாற்றிருக்கேன். சப்போஸ் எங்கிட்ட லெஃப்ட் ரைட் குதிரை இல்லைங்க அப்படிங்கிற நண்பர்கள் நீங்கள் நார்மல் குதிரையிலே தைக்கலாம். ஆனால் கொஞ்சம் பொறுமையாக தைச்சிங்க. முடிஞ்சளவு குதிரை வந்து லெஃப்ட் ரைட் குதிரை வாங்கிக்கிங்க. லெஃப்ட் சைடு ரைட் சைடு 2 குதிரையுமே நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். இந்த மாதிரி மாடல் தைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பகுதி லெஃப்ட் சைடில் வரும், இன்னொரு பகுதி ரைட் சைடில் வரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு குதிரையை வாங்கி வச்சுட்டு நீங்கள் தைக்கும்போது இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும், தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதற்காக தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். பேசிக் டெய்லரிங் பழகணும் விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் கீழே எங்கள் ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். பேசிக் டெய்லரிங் கிளாஸ் எல்லாமே நிறைய நம்ம பதிவு பண்ணியிருக்கோம், பார்த்து கற்றுக்குங்க. ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் கீழே எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம சேனலில் பார்த்துட்டு தைக்கக்கூடிய நண்பர்கள் மறக்காமல் நமக்கு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் வழக்கம் போல் எனக்கு அனுப்பி விடுங்க. குறைநேர்கள் இருந்துச்சுன்னா சொல்லித்தர சரி பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு சூப்பரான டெய்லராக ஆகணும் அப்படிங்கிறத நம்மளுடைய எண்ணமும் கூட. அதனால் கொஞ்சம் நல்லா தைச்சி பழகுங்க, பொறுமையாக தைங்க, இழுக்காதீங்க. நம்ம சேனலில் எப்படி சொல்லித்தரமோ அதே போலவே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அட்டகாசமாக தைச்சிக்கலாம். இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்களாலும் நிறைய வீடியோக்கள் வர இருக்குது. கொஞ்சம் நம்ம நோம்பி டைம் அப்படின்னங்காட்டிக்கு வேலைகள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, வீடியோவும் அதிகமாக தொடர்ந்து போட முடியாமல் இருக்குது. நானும் எப்படியாவது வாரம் ஒரு 3 வீடியோவாவது போட்டலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறேன். டைம் சரியாக எனக்கு கிடைக்க மாட்டேது. வீடியோ எப்படியோ வெற்றிகரமாக எடுத்துடுறோம், ஆனால் எடிட்டிங் பண்ணுறதுக்கு தான் டைமிங் சுத்தமாக இல்லை. மிகவெளியில் பார்த்திங்கன்னா இதையும் நம்ம கொஞ்சம் சரி பண்ணிடுவோம். 2024லேருந்து வீடியோ கொஞ்சம் அதிகமாக போடணும்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். டெய்லரிங் வீடியோ நிறைய வீடியோ உங்களுக்காக வரப்போகுது. டெய்லரிங் கற்றுக்கணுன்னு ஆசைப்படக்கூடிய நண்பர்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இடுப்பகுதிக்கு பெல்ட் வந்து நம்ம தயார் பண்ணுறோம். இந்த பெல்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மிச்சமான கிளாத் வந்து எடுத்துங்க, சைடு கிளாத்து எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஜாயின் போட்டுங்க. துணி நிறையா இருந்துச்சுன்னா ஜாயின் போட வேண்டியதில்லை, இல்லைன்னா ஜாயின் போடணும். 1.5 அல்லது 2 துணியோட அளவு பார்த்திங்கன்னா துணி இருந்துச்சுன்னா 2 இன்ச் எடுத்துக்கங்க. துணி இல்லை கம்மியாக இருக்குது அப்படின்னா 1.5 இன்ச் எடுத்துக்கங்க. இப்போ சென்டர் பகுதியில் வந்து நேசாக ஒரு தையல் வந்து போட்டு விட்டுக்குங்க. இந்த டிசைன் பகுதியில் போட்டுவிட்டு அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா பெல்ட் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. பெல்ட் ஜாயின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 4 இன்ச்சுனா 4 இன்ச்சு மட்டும் பிடிங்க, இல்லைன்னா ஒன் சைடு தூக்கின மாதிரி மேலே ஏறின மாதிரி இறங்கின மாதிரி ஆயிரும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. இந்த மாடல் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் மாடல் வந்து இன்னும் முடியல, இன்னும் ஃபைனல் டச்செல்லாம் நிறையா இருக்குது. வெயிட் பண்ணுங்கள். உடனே வீடியோ வேகமாக ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் அடுத்து போய் பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு ஓடிடாதீங்க. ஓடவும் வேண்டாம், ஒளிய வேண்டாம். வெயிட் பண்ணிங்க அப்படின்னா எண்டில் இன்னும் சூப்பராக வந்து நீங்கள் பார்க்கலாம். அதற்கு நடுவில் நான் என்ன எப்படி தைக்கிறோம், என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே பொறுமையாக பாருங்கள். இந்த மாதிரி யாருமே உங்களுக்கு சொல்லி தந்திருக்க மாட்டாங்க, ஆனால் நம்ம திருப்பூர் ஜிஆர் டெய்லர் சேனலில் சொல்லி தருவோம். இந்த மாடல் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத விஷயமே இருக்குது. நீங்கள் ஒரு மாடல் தைக்கிறீங்க, திடீர்னு உங்களுக்கு அது மொட்டையாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னா இப்போ நம்ம சொல்லித்தர மாதிரி நீங்களும் முயற்சி பண்ணுங்கள். சிம்பிளாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது அப்படின்னா அடுத்து நம்ம என்ன பண்ணுறோமோ அதை அப்படியே நீங்களும் காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா டாட் வந்து பேக்கில் வந்து டாட் பிடிச்சிக்கலாம். நிறையா நண்பர் வந்து சொல்லுவாங்க பேக்கில் வந்து டாட்லாம் பிடிக்கக்கூடாது, அதெல்லாம் எதுக்கு பிடிக்கிறீங்கன்னு. டாட் பிடிச்சிங்க அப்படின்னா தான் பின்னாடி இந்த கழுத்து வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து விரிஞ்சு கொடுக்கும். இல்லைன்னா பின்னாடி வந்து பிடிச்ச மாதிரி ஆயிரும். எல்லாத்துக்குமே டாட் பிடிக்கணுமானா ஒரு சிலர் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் பிடிக்காதீங்க, மற்ற எல்லாத்துக்குமே டாட் பிடிச்சிக்கங்க. இந்த டாட்டோடைய உயரம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3.5 இன்ச்சுக்கு வந்து டாட் உயரம் வந்து பிடிச்சிக்கலாம். இப்போ சூப்பராக வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது நெக்ஸ்ட் வெயிட். நம்ம அயனிங் டேபிளுக்கு போயாச்சு. அயன் பாக்ஸ் எடுத்தாச்சு. அயன் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லைட்டாக சூடு இருக்குது. அந்த சூடு வந்து நம்ம என்ன பண்ணுறோங்கிறத நல்லா செக் பண்ணிக்கங்க. அதுக்கு முன்னாடி கழுத்து வந்து சென்டர் எல்லாமே கரெக்டாக இருக்காங்கிறத நான் எப்பவுமே செக் பண்ணிக்குவேன். நீங்களும் அதே மாதிரி தைச்சி முடிச்சதுக்கப்புறம் கழுத்து வந்து கரெக்டாக இருக்காங்கிறதை செக் பண்ணிக்கங்க.
ஒரு பக்கம் மேலே ஏறின மாதிரி இறங்கின மாதிரி ஒரு லைட்டாக ஃபீல் வந்தாலும் நீங்கள் செக் பண்ணுறது நல்லது. இப்போ கழுத்து பகுதியில் வந்து எந்த இடத்துலையுமே சுருக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக நீட்டாக வந்து நம்ம அயன் பண்ணிக்கிறோம். அயன் பண்ணால் மொட்டையாகிறது சரியாயிருமா அப்படின்னா இல்லை. அதற்காகத்தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கோல்டு பாசி வந்து நம்ம எடுத்துருக்கோம். அதாவது இந்த பாசி பார்த்திங்கன்னா கோல்டு கிடையாது, காப்பர் கலர் பாசி. ஏன்னா இப்போ அதிகமாக பார்த்திங்கன்னா காப்பர் கலர் சாரீ தான் மக்கள் வந்து அதிகமாக எடுத்துகிட்டு வராங்க. அவங்க கேட்குறது அப்படி தான், எங்கள் சேரீக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிசைன் வந்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாடல் பார்த்திங்கன்னா கஸ்டமரே அனுப்பிட்டாங்க. இந்த பாசி வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒன் சைடில் அந்த பாசி வந்து வளைவு பகுதிக்கு எல்லாமே கரெக்டாக செட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஒரு பேப்பர் வச்சு அயன் பண்ணிக்கிறோம். பேப்பர் வச்சு அயன் பண்ணால் எனக்கு லைட்டாக ஒன் சைடு நகர்ந்தால் எனக்கு தெரிய மாட்டேதே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா ஹீட்டு கம்மியாக வச்சுட்டு இந்த மாதிரி மெதுவாக நீங்கள் அயன் பண்ணிக்கலாம். அதனால தான் பேப்பர் வச்சும் பேப்பர் வைக்காமலும் உங்களுக்காக அயன் பண்ணி காட்டியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பேப்பர் வச்சுட்டு அயன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹீட் அதிகமாக இருந்தாலும் நம்ம மாடல் ப்ளவுஸ் வந்து புகஞ்சு போகாமல் இருக்கும். அதாவது ப்ளவுஸ் வந்து கருகி போகாமல் இருக்கும். ப்ளவுஸ் கருகி போகாமல் பத்திரமா நீங்கள் கஸ்டமர்கிட்ட கொடுக்கணும், எப்படி வாங்கினீங்களோ அப்படி நீட்டாக தைச்சி அதை விட மாசாக கொடுக்கணும் அப்படின்னா பேப்பர் வச்சு தைச்சிங்க. இல்லைன்னா ப்ளவுஸில் மை பாபா மருகையா பார்த்துக்குங்க. அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். தேங்க்யூ வாட்சிங். நன்றி.